அண்ணா நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருப்பேன். மற்ற கட்சி வளர்க்கறதுக்காக அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசல. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும். ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னாரு. ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க.